நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஹுப்பு துன்யா ரஅசு குல்லி ஹஃபியா, துன்யாவுடைய மோகம் எல்லா பாவங்களுடைய தலை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நான் மராத்திபு சுலூக் பத்தி பேசிக் கொண்டிருந்தேன் தானே. முதலாவது அதுல ஜுஹூதுண்டா துனியாட நோக்கம் இல்லை. மிம்பர்ல ஏறி ரெண்டாவது குத்பா கிடைக்கணும் என்று நினைக்கிறதும் சொல்லுங்களே. அடுத்த முறை எனக்கு இந்த மிம்பர் கிடைக்கணும் என்று நினைக்கிறது சொல்லுங்க, உள்நோக்கம். உள்நோக்கு மாற்றமானது இஹ்லாஸ். இஹ்லாஸ்னா சொல்லுங்க, என் ரப்புக்கு மட்டும்தான், எதுவும் எப்படி நடந்து போட்டும் பிரச்சனை இல்லை. ரெண்டு விஷயம் தான், ஒன்று உள்நோக்கத்தோட வேலை செய்யற, இன்னொன்று ரப்பு மாத்திரம் என்னுடைய ரப்புடைய திருப்தி மாத்திரம் என்னுடைய நோக்கம் என்று வேலை செய்யற. எந்த நான் ஹக்கில் இருக்கிறேன் என்ற தெளிவு எனக்கு இருந்தா, ஒத்தொத்தரை பத்தி தான் பேசுறேன், என்ன நான் ஹக்கில் இருக்கிறேன் என்ற தெளிவு முதலாவது தனக்கு இருந்தா என்ன நடக்கும்? ஹக்கோட உதவியாளர்களாக இருப்பார்கள். ஆனால் பொய்க்கு வெளியால பாம்பூசி தாளிச்சு சரி வரல விளங்குறா. பிரச்சனை ஏதோ அதை அடையாளப்படுத்துங்கோ, எங்க இருந்து வருதோ அதை அடையாளப்படுத்துங்கோ, பிரச்சனைக்கு முட்டி புள்ளி வைங்க. இல்லாட்டி இந்த மர்ஹலா மாறி 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 போய்கொண்டே இருக்கும். ஹஜ்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு கிட்ட, யா ரசூலல்லாஹ் இன்ன குன்னா ஃபீ ஜாஹிலியத்தின் வ ஷர், நாங்க ஜாஹிலியத்திலையும் கெடுதியிலையும் இருந்தோம். புகாரி ஷரீஃப் ஹதீஸ். என்ன அல்லாஹ் தஆலா எங்களை இந்த கைரால வழிகாட்டினான், இஸ்லாத்தால தீனால. فهل بعد ذلك بعد هذا الخير من شر, இந்த கைருக்கு போறோம் கெடுதி உண்டாகுமான்னு கேட்டான். சொன்னாங்க உண்டாகும். கேட்டாங்க இந்த அந்த وهل ذلك الشر من خير وهل بعد ذلك الشر من خير, அந்த ஷர்ருக்கு பின்னால கைர் உண்டாகுமான்னு கேட்டாங்க. சொன்னாங்க நாம் فيه دخن. கையில மத்தகன் யா ரசூலுல்லாஹ், கேட்டாங்க இந்த தகன் என்னன்னு கேட்டான். சொன்னாங்க யஹ்தூன பிகைரி ஹதி, என்னுடைய மார்க்கம் அல்லாததை கொண்டு மக்களுக்கு நேர் வழி காட்டுவாங்க. என்ன புண்ணியம், என்ன புண்ணியம் சொல்லுங்க பாப்போம். கேட்டாங்க வஹல் بعد ذلك الخير من شر, இந்த கைருக்கு போற ஷர் நடக்குமான்னு கேட்டான். சொன்னாங்க நடக்கும். கேட்டாங்க என்ன ஷர் நடக்கும் யா ரசூலுல்லாஹ்? சொன்னாங்க துஆத்துன் இலா அப்வாபி ஜஹன்னம், நரகத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய தாயிகள் உருவாகுவாங்க எங்களுடைய உம்மத்துல. அழைப்பாளர்கள், தீன் என்ற பெயரில் அழைப்பாளர்கள். கேட்டாங்க ஹஜ்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு, சிஃபும் லனா யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை இவங்க யாருன்னு சரியா சொல்லிட்டாங்க. சொன்னாங்க ஹும் மின் ஜில்தத்தினா, அவங்களே போல ஆட்கள் தான், எங்கட தோல் மாதிரி தோல் உள்ள ஆட்கள், எல்லா முஸ்லிமுடைய தோற்றம் உள்ளவர்கள். யதகல்லமூன பிகலாமினா, எங்கட பேச்ச பேசுவாங்க. பேசினா குரான் ஹதீஸ் குரான் ஹதீஸ் என்று பேசுவாங்க. ஆனா நரகத்தின் பக்கம் அழைத்து கொண்டிருப்பார்கள். நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்ன்றது யதார்த்தம் என்றதுக்கே இதுட புரிதலே எங்களுக்கு தொடர்ச்சியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ல இருந்து, சஹாபாக்கள்ல இருந்து, தாபீன்கள்ல இருந்து, தபா தாபீன்கள்ல இருந்து, 4வது நூற்றாண்டுல இருந்து 5வது நூற்றாண்டுல இருந்து இந்த வரைக்கும் அதே அமைப்புல வந்திருக்கிறோம். எட்டவழி வரலாறு அல்ல, இடவழி வரலாறு அல்ல, தொடர் வரலாறு. கேட்டாங்க யார சொல்ல இந்த காலத்தை அடைஞ்ச நாங்க என்ன செய்யற? சொன்னாங்க முஸ்லிம்களுடைய ஜமாத்தையும் அவங்களுடைய இமாமையும் பற்றி பிடிச்சுக்கோங்க.
சஹாபி எவ்வளவு புத்திசாலின்னு பாருங்க. சஹாபிண்டா அவரை விட பெரிய புத்திசாலி துணியால யாரையும் பார்க்க வேண்டாம். சஹாபி கேட்டார், எங்களுக்கு ஜமாத்தும் இல்ல, எங்களுக்கு இமாமும் இல்லாம போனா நாங்க என்ன செய்யறோம்? இது துஹைமாவுடைய பிரச்சனை. துஹைமான்றது நாங்க இப்ப அடைஞ்சிருக்கிற யுகம். இந்த அடைஞ்சிருக்கிற யுகத்துல யாரும் தலைமைத்துவத்துடன் வாழ மாட்டார். சஹாபி கேட்கிறார், இப்படி ஒரு நிலைமை வந்தா என்ன செய்யறது? சொன்னாங்க, உங்களோட வாயால மரத்திட வேற கடிச்சு பிடிச்சுக்கோங்க. حتى يأتيك الموت وأنت على ذلك. நீ அதே கொள்கையோட இருக்கும் வரைக்கும், உனக்கு அதிலே மௌத்து வரும் வரைக்கும் நீ இந்த மரத்திட வேற கடிச்சு பிடிச்சுக்கோண்டா. இந்த தீனுல் இஸ்லாத்துடைய அடிப்படையை பிடிச்சுக்கோ, விடாது. எது வரைக்கும் மனுஷர் எல்லாம் ஒரு பக்கத்துக்கு வைத்தாச்சு, உனைய போல யாருமே இல்ல, எல்லாரும் உனக்கு வைத்தியகாரன் சொல்றான், பிரச்சனை இல்ல. நீ உன்ன நிலைமையில உனக்கு மௌத்து வரைக்கும் வரும் வரைக்கும். கிதாபுல் ஃபிதன்ல நுஆய்ம் பின் ஹம்மாத் ரஹிமஹுல்லாஹ் ஒரு ரிவாயத்தை கொண்டு வராங்க. சஹீஹான முத்தஸிலான மர்ஃபூஆன ஹதீஸ் இது. சொன்னாங்க நபி அலைஹிஸ்ஸலாம், கைஃப பிக்கும், உங்களுக்கு என்ன நடக்கும்? வஸமானுன் யுகர்பிலுன் நாஸ கர்பலா, மக்கள் எல்லாம் அப்படியே அரிச்சு பார்க்கப்படுற காலம் வரும். தபகா ஹுஸானத்தும் மினன் நாஸ், மக்கள் கீழ்த்தரமான மக்கள் மட்டும்தான் உலகத்துல வாழுவாங்க. இப்படி நடந்தா உங்களுக்கு எப்படி ஈக்கும்னு கேட்டாங்க. சொல்லிட்டு நபி அலைஹிஸ்ஸலாமே சொன்னாங்க, அப்படியான நிலைமை வந்துட்டா ஃபகுது மா தஅரிஃபூன், உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் எடுத்துக்கோங்க. வதரு மா துன்கிரூன், உங்களுக்கு விருப்பமில்லாத அப்படியே விட்டுருங்க. சாப்பாட்டுலயோ குடிப்பிலையோ மருந்துலையோ சொல்லுவோம், தீண்ட வழிகாட்டல் என்ற பெயர்ல வார விஷயத்திலையோ எதுலையும் உங்களுக்கு தெளிவில்லாத விட்டுருங்க. உங்களுக்கு தெட்ட தெளிவானதை எடுத்துக்கோங்க. வாக்பிலு அலா அம்ரி காஸத்திக்கும், உங்களோட விஷயத்தை உங்களுக்குள்ளால முதாக்கரா செஞ்சு மக்கள்ல குறிப்பானவங்களுக்கு இதை விளங்கப்படுத்துங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க நபி அலைஹிஸ்ஸலாம், இந்த காலம் எப்படியா மாறும்டா, மக்கள் ரெண்டா பிரிவாங்க, முஸ்லிம்கள் ரெண்டா பிரிவாங்க. ஹத்தா யஸீர الناس الى فسطين فسطة ஈமான் இல்லா நிஃபாக ஃபீ, ஈமானோட இருப்பாங்க ஒரு கூட்டம், அவங்கள முனாஃபிக்தனம் இருக்காது. வஃபுஸ்தாத்து நிஃபாகின் லா ஈமான ஃபீ, ஒரு கூட்டம் முனாஃபிகா இருப்பாங்க, அவங்கள ஈமான் இருக்காதுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிஃபாக்னா இப்ப எங்களுக்கு விளங்குற நிஃபாக் என்ன? பேசினா போய் பேசுற, அமானிதத்துக்கு மோசடி செய்யற, வாக்கு மாற்றம் செய்யற, இதெல்லாம் அலாமாத்துன் நிஃபாக். அலாமாத்துன் நிஃபாக்னா நிஃபாக்குடைய முனாஃபிக்தனத்துடைய அடையாளங்கள். முனாஃபிக்தனம் என்றது தானே, அது இஸ்லாத்தை விட்டுட்டு தீன விட்டுட்டு வேறொன்றுக்கு வக்காலத்து வாங்குறது. இப்ப இன்றைக்கு எங்க நாட்டில் நடந்தீங்க, நாங்க இன்னைக்கு பேசணும் இது சாமானுமா. இஸ்லாம் ஷரியத்தை எங்களுக்கு 1951ஆம் ஆண்டு பாஸ் பண்ணி தந்த எங்கட முன்னோர்கள், எங்கட திருமண தலாக் சம்பந்தமான சட்ட திட்டங்கள் பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணி கோட்டா எங்களுக்கு தனி கோட்டை தந்துகிற. இது வானாண்டு முஸ்லீம் சண்டை பிடிக்கிற. இவன் முஸ்லிமா சொல்லுங்க பாபா. இதுதான் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஹத்தா யஸீர الناس الى فسطين, இதே முஸ்லிம்கள் ரெண்டு கூட்டமா பிரிவாங்க. ஃபுஸ்தாத்து ஈமான் இல்லா நிஃபாக ஃபீ, ஈமானோடு உள்ளவங்கள்ட்ட நிஃபாக் இருக்காது. ஃபுஸ்தாத்து நிஃபாக் இல்லா ஈமான ஃபீ, முனாஃபிக்களா இருக்கிறவங்கள்ட்ட ஈமானே இருக்காது. முனாஃபிக்னா யார் தெரியுமா? தீனுக்கு எதிரான ஒரு கொள்கையை வாதிடுறவன்,
அப்படி இல்லாட்டி சரியான வார்த்தையில சொல்றா, தீனுக்கு எதிராக வாதாட்டம் செய்யறவன். உங்களோட பிள்ளை சயின்ஸ் படிச்சாங்க, சயின்ஸ் பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுத்துச்சு. சொல்லுங்க, குர்ஆன் 7 வானங்கள் இருக்குதுன்னு சொல்லுது, சயின்ஸ் வானமே இல்லைன்னு மறுக்குது. புள்ள வௌத்துல தரிச்சு 4வது மாசம் ரூஹ் ஊதப்படும் என்று நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. சயின்ஸ் சொல்லுது இந்திரியமே ரூஹாதான் போய் தரிக்குது. இந்திரியமே. இப்ப சயின்ஸுக்கு வாதாட்டம் செஞ்சா அவனுக்கு என்ன ஹுக்கும்? என்ன ஹுக்கும்? ஃபுஸ்தாத்து நிஃபாகில் லா ஈமான ஃபீ. அவன் முனாஃபிக் கூட்டத்தில் சேருவான், அவன்ல ஈமான் இருக்காது.